பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்த்தியது நடுவண் அரசு. விற்பனை விலை உயராது என விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கிலிருந்து ஞானசேகரனை விடுவிக்க கூடாது. போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறை திட்டவட்டம். வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டினை 100 விழுக்காடு எண்ணுவதற்கு ஆணையிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த வழக்கில் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால பிணை நீட்டிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனுவளிக்க ஏராளமானோர் திரண்டதால் தள்ளுமுள்ளு. சென்னை தீவுத்திடலில் நிரந்தர பொருட்காட்சி அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு வேளாங்கண்ணி பகுதி பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கி பாமகவினர் அழைப்பு. உலக சுகாதார நாளையொட்டி செங்கல்பட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. அரியலூரில் 83 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஒப்பில்லாத அம்மன் கோவில் தேர் வெள்ளோட்டத்தில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு. எடப்பாடி அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 2000 வாழைகள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை.